தலைநகர் டெல்லி மற்றும் வட மாநிலங்களில் கடந்த 2 நாட்களாக கடுமையான பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதன் தகவல்களை டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், டெல்லியில் பனிமூட்டம் காரணமாக எந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு? கணேஷ், அதாவது நாடா புயல் தமிழ்நாட்டு மக்களை மிரட்டிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், டெல்லியில் கடும் குளிர் டெல்லி மக்களையும் சுற்றுவட்டார மக்களையும் ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்கு. அதாவது டெல்லியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாத துவக்கத்திலேயே இந்த குளிரானது துவங்கிவிட்டது. இருந்தாலும் கூட மிதமான குளிராக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குளிர் அதிகரித்து தற்போது மிக ஒரு தீவிரமான நிலையை அடைந்திருக்கிறது. நேற்றைக்கு முதலாக மிக அதிகப்படியான பனி பொழிவும் பனி புகை மூட்டமும் காணப்பட்டது. இதன் காரணமாக பல சேவைகள் பாதிக்கப்பட்டன. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடும் விசிபிலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பார்வை திறன் 50 மீட்டருக்கும் குறைவாக இருந்ததன் காரணமாக பல இடங்களில் பல ரயில்களுடைய நேரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு, கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. அதே போல் பல விமான சேவைகளுடைய சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போது மணி ஒரு 11 மணி. இந்த 11 மணிக்கும் கூட இன்றைக்கி மிக அதிக பனி இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்றைக்கு இருந்த அளவை விட இன்றைக்கி மிக அதிகமான பனி காணப்படுகிறது. அதுவும் காலை நேரத்தில் எதிரே செல்பவர்கள் ஆள் கூட தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பனி பொழிவும் பனி புகை மூட்டமும் மிக அதிகமாக காணப்பட்டது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ரயில்களுடைய சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நிலவிய கடுமையான பனி புகை மூட்டத்தின் காரணமாக தற்காலிகமாக விமான சேவையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அது சற்று முன்னர் தான் நிலைமை சீரடைந்ததை தொடர்ந்து விமான சேவைகள் மீண்டும் இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. இருந்தாலும் கூட 5க்கும் மேற்பட்ட விமானங்கள் வேறு மார்க்கத்திற்கு திருப்பி விடப்பட்டிருக்கு. ரயில்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ரயில்கள் கால தாமதமாக செல்கின்றன. டெல்லியிலிருந்து மற்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள், மற்ற இடத்திலிருந்து இங்கு வரக்கூடிய ரயில்கள் அனைத்துடைய சேவையுமே தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல டெல்லியை பொறுத்த வரைக்கும் மெட்ரோவுடைய சேவை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே பல நிறுத்தங்களிலே ரயில் வெகு நேரம் நின்றுதான் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதுவென்று சாலைகளிலும் கூட பனி புகை மூட்டம் அதிகமாக காணப்படுவதால் வாகனங்கள் மிக மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன. இதன் காரணமாக சாலைகளில் மிக பயங்கரமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. கணேஷ், ஹனிகுமார், தீபாவளிக்கு பிறகு 17 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு காற்று மாசு டெல்லியில அதிகரித்து காணப்பட்டது. தற்போது 2 நாட்களாக பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுது. இதனால காற்றினுடைய தரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? இதை சமாளிக்க மக்கள் என்னெல்லாம் செய்யறாங்க? நிச்சயமா நம்ம பார்த்தோன்னா முன்ன இருந்த பனி புகை மூட்டத்துக்கு காரணம் இந்த பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அந்த பனி புகை மூட்டம் அதிகமாக காணப்பட்டது. அது ஸ்மாக் ப்ளஸ் ஃபோக் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்மாகி. ஆனால் தற்போது ஏற்படக்கூடிய இந்த புகை மூட்டம் என்பது பனியினுடைய தாக்கம், பனி பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம். இருந்தாலும் கூட அந்த பொல்யூஷன் என்று சொல்ல அந்த பிஎம் லெவலானது இன்னும் குறைந்தபாடில்லை. 2.5 என்று உள்ளிட்ட அந்த பல்வேறு அளவுகளில் தான் இருக்கிறது. தொடர்ந்து இந்த காற்று மாசினுடைய தாக்கமும் அதிகமாகத்தான் காணப்படுறது. டெல்லி என்று இல்லாமல் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களான ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் கூட இந்த பனியினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக அண்டை மாநிலங்களில் பயிர் கழிவுகளை அதிகமாக எரிப்பதன் காரணமாக டெல்லியிலும் ஒரு தாக்கம் காணப்படுகிறது. இதன் காரணமாக டெல்லியில் இந்த பொல்யூஷனுடைய அளவு மிக அதிகமாக காணப்படுகிறது. வேதவள்ளி.